ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் கொஸ்டின் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2025 நடந்த எக்ஸாம் கொஸ்டினோட 186லேருந்து 190 வரைக்குமான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். 186 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 மணிகள் 2, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 bells commence tolling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 6 மணிகளோட செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோ இடைவெளியில் வந்துட்டு ஒலித்து கொண்டிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதுக்கான எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர் பாருங்கள், 10 and 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எல்சிஎம் வந்துட்டு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 120 இருக்கும். இந்த 120 வந்துட்டு இந்த 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா, எல்லா நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 4ஆல் டிவைட் பண்ண முடியும், 6ஆல் டிவைட் பண்ண முடியும், 8ஆல் டிவைட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி வந்து இது ரெண்டு நம்ம இதை வச்சு தான் எடுத்திருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ 120ங்கிறத வந்துட்டு நம்ம டிவைட் பை 2 கொடுத்து பாருங்கள், 16 வரும். இப்போ 16 கேஸ் எல்சிஎமாக வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள். இப்போ 60 செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆலே டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகுமானா 8ஆல் டிவைட் ஆகாது, 10ஆல் ஆகும், 12ஆல் ஆகும். ஆனால் 8ஆல் ஆகாது அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம 120 எல்சிஎம் எடுத்துகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக கூட எடுத்துக்கலாம். மேனுவலாக எடுக்கணும் அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதே போக டானாவத்தில் போட்டுட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12ன்னு சொல்லியிருப்போம். அடுத்து வந்துட்டு மறுபடியும் அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது 1, இது 1 டைம் வந்து 2, இது 3ங்கிறது அப்படியே வரணும். இது 2 டைம் வந்து 4 கிடைக்கும். 5ங்கிறது வந்து டிவைட் பண்ண முடியாது. 3 2 6 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 1, 1, இதில் 4 3 3, இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, 5 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இது 2 அப்படியே தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 2 4, 4 3 12, 12 × 2 24, 24 × 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 × 5 மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, அதாவது 240 வச்சுட்டு டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்படி ஷார்ட்கட்டாக டிவைட் பண்ணுறது அப்படின்னா 24 × 5 அப்படிங்கிறத 24 × 10/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10/2னா ஈஸியாக வந்துட்டு 5 தான், அந்த இது தான் நம்ம 10/2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ வந்து 240ங்கிறது ஈஸியாக தெரியும். 240 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120. இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்கட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 120ங்கிறது எல்சிஎம்மு. இப்போ 120 செகண்ட்ஸுங்கிறது தான் எல்சிஎம்மு. நமக்கு வந்து வித்தின் 30 மினிட்ஸில் தான் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு நமக்கு ஒலிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 30 மினிட்ஸில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதை வந்துட்டு 120ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 30 மினிட்ஸ், ஒவ்வொரு மினிட்ஸும் வந்து நமக்கு 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் டிவைடட் பை 120. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 60ஆல் 120 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ், இந்த 2ஆல் வந்து 30 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 டைம்ஸ் கிடைக்கும். 15 டைம்ஸுங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 16 டைம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு இந்த எல்லா பெல்ஸும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து ஒலிக்குதும், அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தின் 30 மினிட்ஸில் வந்துட்டு 15 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு 15 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் இது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து கொஸ்டின் சேலஞ்சிங் மாதிரி வரும். இப்போ வந்து நமக்கு ஆப்ஷனில் 15ங்கிறது இல்லாதனால நம்ம வந்து 16ங்கிறது டைரெக்டாக ஆன்சர் எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 187 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் a perfect square and is divisible by each of the numbers 20, 25 and 13 கேட்டிருக்காங்க. அதாவது முழு வர்க்க எண் ஃபஸ்ட்டு பாருங்கள், முழு வர்க்க எண் தான் கேட்டிருக்காங்க. இதில் முழு வர்க்க எண் என்னென்னு பார்க்கணும். 400ங்கிறது முழு வர்க்க எண், 9000ங்கிறது வராது, இந்த 900ங்கிறது முழு வர்க்க எண். இது ரெண்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகச்சிறியன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ மிகச்சிறியங்கிறதுல கன்சிடர் பண்ணால் இப்போ 400 வந்துட்டு நம்ம 20ஆல் டிவைட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணலாம். 400 வந்துட்டு 20ஆல் டிவைட் பண்ண முடியும். பாருங்கள் 20 டைம்ஸ் வருதுங்களா, 20ஆல் டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா இது வந்து 20 ஸ்கொயர்டு தான், 25ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 4 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு 100 25. இப்போது அது 4 × 4னா 16 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு 400ஆல் டிவைட் பண்ண முடியும். 30ஆல் டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு அது 900 மட்டும்தான். அதனால் வந்து இது டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இல்லை இதை விட பெஸ்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். 20 25 30 அப்படிங்கிற இந்த 3 நம்பருக்கு வந்துட்டு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். பாருங்கள் 20 25 30 இதுக்கான எல்சிஎம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கான எல்சிஎம் வந்துட்டு என்னன்னா 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இது 4 டைம்ஸ், இது வந்துட்டு 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2 4, இது வந்து 5, இது வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் டைம்ஸ் போட்டாலும் இதே தான் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 2 10, 5 2 20, 20 × 5 20 × 5 100, 100 × 3 300. 300ங்கிறத நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்கிது. இப்போ பாருங்கள் இந்த 300ங்கிறது எல்சிஎம்மாக கிடைச்சாலும் நம்ம வந்து எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இந்த 300ங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2ங்கிறது பாருங்கள் இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ வந்து இதை வந்துட்டு இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 3 மட்டும் சிங்கிளாக இருக்குங்களா. ஸோ வந்துட்டு 3 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த 300ஓட ஃபேக்டரைசேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கொயராக இருக்குது, இதுவும் ஸ்கொயராக இருக்குது, இது மட்டும்தான் ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் 20 25 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண் கேட்டிருக்காங்க. இப்போது மிகச்சிறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறியன்னு கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுல நமக்கு வந்து 3ங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து வர்க்கம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த எல்சிஎம்மை வந்துட்டு ஒரே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது முழு வர்க்க எண்ணாக மாறும். இப்போ வந்து இந்த 3ங்கிறதுல இன்னொரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 ஸ்கொயர்டுன்னு மாறிடும். என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வந்து எல்சிஎம்மை வந்துட்டு நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து நமக்கு முழு வர்க்க எண்ணாக மாறுங்கிறாங்க. இங்கே எல்சிஎம் வந்து நமக்கு 300 இருக்குது. அந்த 300 வந்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 900ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இப்போ நமக்கு ஆப்ஷன்லேயே வந்துட்டு நமக்கு 900ங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு இன்னொரு மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணுறது. ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாகவும் ஈஸியாக வந்துட்டு ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 188 3t² + 2t - 8 மற்றும் 12t² - 22t + 8 ஆகியவற்றின் மீப்போவா கேட்டிருக்காங்க. The HCF of 3t² + 2t - 8 and 12t² - 22t + 8 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லைனா வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3t² + 2t - 8 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம், ஃபேக்டரைசேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் குவாட்ரேட்டிக் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3t² + 2t - 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3யும் 8யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு 24ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 24 ஆகும். நமக்கு வந்துட்டு ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து +2 வந்து ஆன்சர் வர மாதிரி வந்துட்டு நமக்கு நம்பர் வேணும். இப்போ வந்து இந்த 24ங்கிறத வந்துட்டு 2 × 12 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 12ங்கிறது வந்துட்டு 2 × 6ன்னு எழுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 × 2 4, இது 6. இப்போ 4 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இப்போ நமக்கு என்ன வந்து +2 வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே -4 இங்கே +6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு +2 கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 3t². இப்போ இந்த 2tங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா +6t -4tன்னு எழுதிக்கிறோம். -4t -8 = 0ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், இதிலேருந்து நமக்கு காமனாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 3tயை வந்துட்டு நம்ம இதில் காமனாக எடுத்துருவோம். இங்கே வந்துட்டு நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா tங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இங்கே 3tயை காமனாக எடுத்துட்டால் இங்கே ஒரே ஒரு t மட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த டேர்ம்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 3லேருந்து இந்த 3tங்கிறது இதில் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு +2 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3t² வந்துட்டு 3tயால் டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் tங்கிறது மட்டும்தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். 6tங்கிறத வந்து 3tயால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வெறும் 2ங்கிறது மட்டும்தான் ஆன்சராக கிடைக்கும். அதை தான் வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலேருந்து பாருங்கள், இதில் வந்துட்டு -4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த -4ஐ மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா காமனாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு +t மட்டும்தான் கிடைக்கும். இங்கே வந்துட்டு மைனஸுங்கிறது இங்கே மைனஸ் காமனாக வெளியே எடுத்ததுனால இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் கிடைக்கும். இங்கே 8ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும் =0. இது ரெண்டு பாருங்கள், இந்த ரெண்டு ஃபேக்டர் ஒரே மாதிரி வரணும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா t+2ங்கிறது ஆல்ரெடி நமக்கு ஃபேக்டரில் இருக்குங்களா, அந்த t+2ஐ வந்துட்டு நம்ம எழுதிடுவோம். t+2 நெக்ஸ்ட் வந்து இந்த 3t இந்த -4ங்கிறது ஃபேக்டர். 3t -4ங்கிறது ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரு. நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12t² -22t 12t² -22t + 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12t² -22t + 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், எல்லாமே வந்துட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் ஆகக்கூடியது. ஸோ நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா 6t² இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 11t + 4 = 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு இருக்கிற சிம்பிளிஃபைடு குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து இதுதான். இதுக்கான நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 6 × 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 24 கிடைக்கும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு -11 வர மாதிரி வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 8 × 3ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு 24 கிடைக்கும். ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு -11 கிடைக்கும். பாருங்கள், இதுலேயே மைனஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா -× - ப்ளஸ் ஆயிரும். இப்போ நமக்கு +24 கிடைக்கும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா -11 கிடைக்கும். ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 × இதை வந்துட்டு அப்படியே 2ங்கிறது கடைசியாக வச்சுப்போம். ஸோ அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்து 6t² -8t மைனஸ் இதை மறுபடியும் 3t அப்படின்னு எழுதிக்கிறோம் +4 = 0ன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போது இது ரெண்டு பாருங்கள், இதுலேருந்து என்ன காமன், இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், டீங்கிறத காமனாக வெளியே எடுத்துடலாம். சரி, 2tங்கிறத காமனாக வெளியே எடுத்துடலாம். 2t ஏன்னா 2ங்கிறது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2tங்கிறது காமனாக வெளியே எடுத்துட்டா 2ஆல் 6ஐ டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ், இந்த t²ஆல் t² டிவைட் பண்ணும்போது 3t எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுரும், இந்த மைனஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2ஆல் 8ஐ டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும். இந்த t-ஆல் t-ஐ டிவைட் பண்ணும்போது 1 கேன்சல் ஆகிரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், இதுலேருந்து நம்ம காமனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் வெளியே எடுப்போம். மைனஸை வெளியே எடுத்தால் தான் வந்து இந்த 3t -4ங்கிறது இதே மாதிரி வரணும். ஸோ வந்து நம்ம -1ஐ வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து -3ங்கிறது வந்துட்டு இங்கே என்ன ஆகும் +3tன்னு மாறும். இங்கே +4ங்கிறது என்ன ஆகும் -4ன்னு மாறும் = 0ன்னு மாறும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுலேருந்து 3t -4ங்கிறது அந்த ஃபேக்டரை வந்து காமனாக எழுதிடுவோம். 3t -4. இப்போ இந்த 2t இந்த -1ங்கிறது ஒரு ஃபேக்டர். 2t - 1 = 0.
ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போதே வந்து நம்ம இந்த 2ஆல் டிவைட் பண்ணி 2ங்கிறத வந்துட்டு நம்ம காமனாக எடுத்திருப்போம். ஸோ இந்த 2வை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இதான் வந்துட்டு இதனோட ஃபேக்டர்ஸ். இந்த 2 ஃபேக்டரையும் பாருங்கள். இந்த 2 ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஃபேக்டர் இங்கே இருக்குது, செகண்ட் இதோட இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டோடது அங்கே இருக்குது. இது ரெண்டுலேயும் வந்து காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு பாருங்கள். t+2 இருக்கா? இல்லை. பாருங்கள், 3t - 4ங்கிறது வந்துட்டு இதுலேயும் இருக்குது, இங்கே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 2t - 1 இருக்குது, அங்கே 2t - 1 இல்லை. ஸோ ரெண்டுலேயும் வந்துட்டு நமக்கு காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3t - 4ங்கிறது தான் காமன். ஸோ இந்த 3t - 4ங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு HCF அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த சம்மில் பார்க்கலாம். 3t - 4 அப்படிங்கிறத வந்து நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, HCF என்னங்கிறதுனா காமன் ஃபேக்டர் தான் நம்ம HCFன்னு சொல்லுவோம். இதுவே எல்சிஎம்னு சொன்னால் நம்ம எல்சிஎம் வந்து எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, அதாவது வந்து 2 ஃபேக்டர்லேயே வந்துட்டு காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவும் ப்ளஸ் 2லேயே வந்துட்டு இல்லாததையும் சேர்த்து நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் வந்துட்டு எல்சிஎம்னு சொல்லி எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு காமனாக இருக்கிறது என்னென்னா 3t - 4. இதை தான் வந்துட்டு நம்ம HCFன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு 3t - 4ங்கிறது நமக்கு ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. டீங்கிறதுக்கு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீங்கிறதுக்கு வந்துட்டு t = 1 அப்படின்னு அசைன் பண்ணுவாங்க, அல்லது t = 2ன்னு அசைன் பண்ணுவாங்க. இல்லை கம்ஃபர்டபுளான வேல்யூ எதுவோ அதை அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபுல் ஃபேக்டர், அதாவது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஒரு நம்பர் எடுப்பாங்க. ஃபஸ்ட் குவாட்ரேட்டிக் ஒரு நம்பர், செகண்ட் குவாட்ரேட்டிக்கு வந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க. இதுக்கான HCF கண்டுபிடிப்பாங்க. இதுக்கான HCF கண்டுபிடிச்சி அந்த நம்பரோட வேல்யூ வந்து தனியாக வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே சேம் டீக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க அதை வந்துட்டு ஆன்சர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. எல்லா பக்கம் ஆன்சர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து ஆன்சராக சால்வ் பண்ணக்கூடியது ஒரு மெத்தட். இது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக வந்து குவாட்ரேட்டிக் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு அதாவது ஷார்ட்கட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸாக வரும். அதாவது இந்த டீயோட வேல்யூ வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக வரும். இப்போ வந்துட்டு ரெண்டுமே இப்போ வந்துட்டு இங்கேயும் ப்ளஸ் வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவாக வரும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 189. 2 எண்களின் மீபோமா மற்றும் மீபோவா ஆகியவைகளின் கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு முறையே 592 மற்றும் 518. அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை 296 எனில் அந்த எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர்ஸை கேட்குறாங்க. The sum and difference of the LCM and HCF of two numbers are 592 and 518 respectively. The sum of the numbers is 296. Then the numbers are அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, sum and difference of LCM and HCFன்னு கொடுத்துருக்காங்க. LCM and HCFோட சம் எவ்வளோன்னு பார்ப்போம். LCM and HCFோட சம் வந்து 592ன்னு கொடுத்துருக்காங்க. 592 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இதனோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 518ன்னு கொடுத்துருக்காங்க. 518 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த ப்ளஸ் ஹெச்சும் மைனஸ் HCFும் கேன்சல் ஆகிரும். ஸோ 2L = இதை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். 500 1000 இது ஒரு 90 + 10 100 ஆச்சுங்களா. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10, அப்போது 110 அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ளஸ் பண்ண கிடைக்கும். இது 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 10 மீது 1 11 மீது 1 வந்து 2 10 மறுபடியும் 2 10. ஸோ எல்சிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து 555 அப்படிங்கிறத நமக்கு எல்சிஎம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எல்சிஎம் வந்துட்டு இதை ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம இந்த ஆன்சரை வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். LCM + HCF வந்து 592 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது வந்து 555. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணிக்குவோம். LCM 555 கொடுத்துருக்காங்க. HCF நமக்கு தெரியாது. ஸோ HCF வந்து Hன்னு வச்சுக்கோங்க. இதனோட கூட்டுத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 592ன்னு கொடுத்துருக்காங்க. 592ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ HCF வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்து அங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள் 55 இருக்குது, இங்கே 92 இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 ஞாபகம் வச்சுட்டா இங்கே வந்து 32ன்னு கிடைக்கும்.
32 ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இங்கே ஒரு 5 இருக்குது, 5 வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருப்போம். ஸோ இங்கே வந்து 37 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஹெச்எஃப்ங்கிறது 37, எல்சிஎம்ங்கிறது 555. இப்போ வந்துட்டு ஹெச்எஃப்ங்கிறது 37 சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பரோட ஹெச்எஃப் 37 அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெச்எஃப்ங்கிறது காமன் ஃபேக்டர். ஸோ 2 நம்பரோட காமன் ஃபேக்டர் தான் வந்து ஹெச்எஃப்னு சொல்லுவோம். அதாவது இன்னொரு ஃபஸ்ட் நம்பர் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா அது கூட வந்துட்டு நமக்கு மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு அது கூட மல்டிப்ளை பண்ணி வர்றது வந்து மேபி வந்துட்டு ஒரு இங்கே ஏன்னு எடுத்துக்குவோம், இங்கே பின்னு எடுத்துக்குவோம். இது கூட இந்த ஏங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி வர்றது வந்து மேபி 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதே ஒரு பிங்கிறது மல்டிப்ளை பண்ணி வர்றது வந்துட்டு எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நமக்கு 37 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர். அதனால தான் வந்துட்டு 37 அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ரெண்டுலேயுமே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு நம்ம 37A அப்படின்னு வச்சுக்குவோம். செகண்ட் நம்பர் வந்துட்டு நம்ம 37B அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 எண்களின் கூட்டுத்தொகை 296. அந்த 2 எண்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரில் வரக்கூடிய அந்த 2 எண்கள் இருக்குங்க இல்லையா, அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை 296ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 37A + 37Bயை ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 296 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பர்ஸ் ஆக்சுவல் நம்பர்ஸோடது. இதிலேருந்து 37 வந்துட்டு நம்ம இதை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த A + B அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்னா 296 அப்படிங்கிறது கிடைக்கும். இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணும்போது 7 வந்துட்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரும். 8 7 56ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 8ஆல் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 30 × 8 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி இந்த 37 வந்துட்டு 30 + 7ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 30 × 8 எவ்வளோனா 240. ஓகேங்களா. 7 × 8 எவ்வளோன்னு கிடைக்குன்னா 56ன்னு கிடைக்கும். இதை 2 ப்ளஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கிடைக்கும் 296ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 37ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 296ங்கிறது 8 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பர்ஸோட இந்த A + Bங்கிறது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 8 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த A + Bங்கிறது 8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. நமக்கு தெரியும்ல, எல்சிஎம் × HF = 1 நம்பர் × another நம்பர்னு சொல்லுவோம். 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு வர்ற ஆன்சரும் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம்மை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் ஒன்று தான் சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்கோம், எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 555ன்னு சொல்லியிருக்கோம். 555. ஹெச்எஃப் என்ன சொல்லியிருக்கோம் 37ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு எடுத்திருப்போம், நம்ம 37Aன்னு எடுத்திருக்கோம். செகண்ட் நம்பர் என்னென்னு எடுத்திருக்கோம் 37Bன்னு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு 37 இந்த ஒரு 37 கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 37ஆல் இந்த 555 வந்து கேன்சல் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த யூனிட் டிஜிட் 5, இங்கே யூனிட் டிஜிட் 7. ஸோ 7ஆல் வந்துட்டு நம்ம இந்த 5 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 5ஆல் டிவைட் இந்த 37 வந்துட்டு 55ஆல் 37 வந்து இந்த 55ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 டைம் எடுத்திங்க அப்படின்னா 37. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 18 இருக்கும். ஓகேங்களா. இப்போ 18 5 185. இப்போ 185ன்னு கிடைக்கும். இங்கே இந்த 185 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 370யோட பாதி. அதாவது வந்து 37 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 370ங்கிறது நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை டிவைட் பண்ணால் அப்படின்னா நமக்கு 185 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 185 அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 360. இப்போ பாருங்கள், இந்த 360ங்கிறது 185 + 185 என்ன கிடைக்கும் நமக்கு, இது 2 ப்ளஸ் பண்ணால் 360, இது 2 ப்ளஸ் பண்ணால் 10. 360 + 10 அப்படின்னா 370ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த 37 வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணால் 15 கிடைக்கும். இப்போ 37ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா A × B அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 15 ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே செக் பண்ணியிருக்கோம். A + Bங்கிறது வந்துட்டு நமக்கு 8ன்னு சொல்லியிருக்கோம். A × Bங்கிறது 15ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 8 ஆகும், ப்ளஸ் அதை மல்டிப்ளை பண்ணும்போது 15 ஆகும் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்துட்டு நமக்கு இப்போ வந்து 2 நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணால் 8 வரணும் அப்படின்னா நமக்கு வந்து 1 + 7 1 + 7 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 8 கிடைக்கும். ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது 15 வராது. ஓகேங்களா.
2 + 6 எடுத்திருப்போம். மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்னா வராது. ஸோ 3, 5 ரெண்டே எடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ளஸ் பண்ணும்போது 8 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது 15 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிறது 3 எடுத்துக்கலாம், பிங்கிறது 5 எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா நம்ம என்னவா எடுத்திருப்போம்? 37A, 37B. இப்போ ஏக்கு என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 3ன்னு ஆன்சர் எடுத்திருக்கோம். இப்போ பிக்கு என்ன ஆன்சர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 5ன்னு எடுத்திருக்கோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 37 × 3. 37 × 3 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 30 × 3 90. 90 + 7 × 3 எவ்வளோ ஆச்சு? 21. அப்போ நமக்கு இதை ப்ளஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 111ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் 37 × 5 30 × 5 150 + 7 × 5ங்கிறது 35. நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 185 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 185ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், இது 111ங்கிறது ஃபஸ்ட் நம்பர், 185ங்கிறது செகண்ட் நம்பர். இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். ஆன்சரில் செக் பண்ணிக்குவோம். பாருங்கள், 111 and 185 தான் ஆன்சராக இருக்கும். 190. ஒரு வகுப்பில் மொத்தம் 50 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 14% பேர் மாணவிகள் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. There are 50 students in a class. If 14% are girls, then find the number of boys in the classன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 14% கேர்ள்ஸ் அப்படிங்கிறாங்க. 14% கேர்ள்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. 14% கேர்ள்ஸ் அப்படின்னா மீதி வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 86%. 100%ல் 14 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 86% வந்துட்டு பாய்ஸ். அப்போ நமக்கு டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 100% தான் 15 சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக இருக்கிற இதில் வந்துட்டு 100ங்கிறது வந்து 15 சொல்கிறாங்க. அப்போ இந்த 86ங்கிறது என்னவாக இருக்கும்? இதுவே டிவைட் பை 2 அப்படின்னா இதுவும் டிவைட் பை 2 தான். அப்போ நமக்கு இங்கே 43ங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ டைரெக்டாக வந்து 53 மாணவர்கள் இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எப்படி அப்படின்னா 100%ல் 14% வந்து மாணவிகள்னு சொல்லிட்டாங்க. இதை கழிச்சிட்டா 86% வந்து மாணவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் தெரிஞ்சதுனால வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 100%ங்கிறது எத்தனை அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பசங்க பாய்ஸ் வந்துட்டு 86% சொல்லியிருக்காங்க. இப்போ 86% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது ஆன்சர். இப்போ 50ஆல் டிவைட் பண்ணால் 100 வந்துட்டு நமக்கு 2 டைம்ஸ். இப்போ வந்து இந்த 2ஆல் வந்துட்டு இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் வந்து 43 பாய்ஸ் வந்துட்டு இருந்திருக்காங்க. 43 பாய்ஸ் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு 7 இருந்திருக்காங்க. இதுதான் வந்து அந்த அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து 190 வரைக்கும் கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி கொஸ்டின்ஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.